வெல்கம் டு மாக் IES கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் TRBயோட சிலபஸ், அதில் லெக்சர் 2 டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசர் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக் பற்றி லெக்சர் 1ல் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் லாட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேல்குலேஷன்ஸ் இருந்தது. அப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேல்குலேஷன் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்தில் கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட்டுன்றது ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்குள்ளே ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும். எப்படின்னா, எனக்கு எக்ஸ் கமா ஒய்ன்ற வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா x1 y1 நான் இப்போ கண்டுபிடிக்கணும். x1 டீட்டெயில்டாக என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +1 அப்படின்றத போட்டு ஒரு இன்க்ரிமெண்ட்டை போட்டு கொண்டு வந்துடுறேன். ஆனால் இந்த y1 நான் அப்படி கேல்குலேஷன் பண்ண முடியாது. இதுக்கு நான் என்ன பண்ணணும், லைன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். லைன் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஒருவேளை இந்த லைன் ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த ரவுண்டு ஃப்ளோர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. இந்த ஃப்ளோர்க்குள்ளால் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. ஸோ இத்தனை வேலையும் இந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி x2 y2 கண்டுபிடிக்கணும்னா இதே ஸ்டெப் இங்கே ரிப்பீட் ஆகும். xn yn அப்படின்னா இதே ஸ்டெப்பு இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது, இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃபிஷியன்ட்டான அல்காரிதம் வேணும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேல்குலேஷனை நம்ம தவிர்த்துடணும் அப்படின்றது தான். அடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்கில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன் ஜாஸ்தியாக வந்தது. அதனால இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் DDA அல்காரிதம். DDAன்னு டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசர். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XY அப்படின்ற வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து x1 y1 இது புது வேல்யூ. இந்த ஒய்யை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த ஒய்யை கால்குலேஷன் பண்ண முடியுமா, எக்ஸை டிபெண்ட் பண்ணாமல் இந்த ஒய்யை மட்டும் டிபெண்ட் பண்ணி இந்த ஒய்யை கால்குலேட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க இதில் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கும் நம்ம லைன் ஈக்குவேஷன் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைன் ஈக்குவேஷன் என்ன, y = mx + c. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த லைன் ஈக்குவேஷனை இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். xi yi அப்படின்றது, y இருக்கிற இடத்துல yi போடுங்க, x இருக்கிற இடத்துல xi அப்படின்றத போடுங்க. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, xi - 1, yi - 1, அதாவது நியூ வேல்யூ நான் கால்குலேட் பண்ணணும். இது எப்படி நான் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக்கில் என்ன பண்ணோம், எக்ஸை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸுன்றது இந்த இடத்துல இருக்குது, xiன்றது இந்த இடத்துல இருக்குன்னா +1 இந்த இடத்துல xi -1 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இன்க்ரிமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்க்ரிமெண்ட் இந்த பக்கம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ என்னென்னா, இந்த பிக்சலை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த பிக்சல்லேருந்து இந்த பிக்சலை நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஹைலைட் பண்ணுறோன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போது இது ஏன் xi - 1ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இங்கே மார்க் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வர பாயிண்ட் i - 1. இப்போ இதுக்கு அடுத்து வர பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, xi - 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு xi கால்குலேஷன் ஆயிடுச்சு. இப்போ இது ஓல்ட் ஆயிடுச்சு, இது நியூ ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த xi - 1 அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதாவது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இது இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுனால இதை பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டல் அல்காரிதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. DDA இன்க்ரிமெண்டல் அல்காரிதம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். yi = mxi - 1. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோமா, +1 அப்படின்றத போடணும். எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, xi - 1 +1ன்னு எழுதுறது விட்டுட்டு xi - 1 +1ன்னு எழுதுவாங்க. இப்படி எழுதக்கூடாது, இதுதான் ஃபார்மெட். ஸோ xi - 1 +1 அப்படிங்கிறத மேலே போடணும். ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இருக்குது, c அப்படின்றது. இப்போது நார்மலான ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா என்ன வரும், yi = mxi - 1 + m
ப்ளஸ் சி அப்படின்றது. இப்போது இந்த இடத்துல இருக்க இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், அதாவது இந்த ரெண்டை மட்டும் ஃபார்மேட்டாக பாருங்கள். இந்த சர்க்கிள்குள்ளே வந்திருக்கிறது என்ன, எம் எக்ஸ்ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் எம் ப்ளஸ் சி அப்படின்றது. ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே எம் வரல, சி மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yi minus 1 is equal to m into xi minus 1 plus c. இந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நான் இதை சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன் அந்த இடத்துல. அப்போ yi is equal to yi minus 1 plus m. இந்த c போயிடும், m மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, yi, அதாவது இது வந்து ஓல்டாக இருக்கக்கூடிய yi இல்லைனா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒய்ஐலேருந்து நியூ ஒய்ஐ நான் கேல்குலேஷன் பண்ணலாம், எனக்கு ஸ்லோப் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றது. இப்போ இது வந்து ஒய்யை நம்ம கேல்குலேஷன் பண்ணிட்டோம், எக்ஸை நம்ம கேல்குலேஷன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸை நம்ம ஆல்ரெடி கேல்குலேஷன் பண்ணோம். என்ன பண்ணோம், எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் 1 ப்ளஸ் 1, இது தானே பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ஐ ஒய்ஐ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்லோப் வரும்போது இந்த எம் வந்து இங்கேயே இருக்கும், ப்ளஸ் 1 வந்து இங்கேயே இருக்கும். நெகட்டிவ் ஸ்லோப் வரும்போது இந்த எம் வந்து எக்ஸுக்கு போயிடும், எக்ஸில் இருக்க 1 வந்து ஒய்க்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஆனால் நான் சொல்லித்தர போகிற மெத்தட், நான் சொல்லித்தர போகிற அல்காரிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். அது என்ன பாசிட்டிவ் ஸ்லோப் நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் சப்போஸ் எனக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எந்தெந்த கண்டிஷன்ஸில் எனக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றதுல, அதாவது ஸ்லோப் 1 இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் 0 லெஸ் தேன் எம் லெஸ் தேன் 1, எம்னா ஸ்லோப் இந்த இடத்துல. அடுத்தது எம் இஸ் கிரேட்டர் தேன் 1, இந்த கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் வரும். அடுத்தது நெகட்டிவ் ஸ்லோப் எப்பெல்லாம் எனக்கு வரும், நெகட்டிவ் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இருக்கும்போது. அடுத்தது -1 லெஸ் தேன் எம் லெஸ் தேன் 0, எம்ன்றது ஸ்லோப் தான் இங்கே ஆல்வேஸ். ஸோ எம் ஷுட் பி லெஸ் தேன் -1. ஸோ இதில் பாசிட்டிவ் ஸ்லோப் இந்த கண்டிஷன்ஸில், நெகட்டிவ் ஸ்லோப் இந்த கண்டிஷன்ஸில். ஸோ நம்மளுடைய டிகிரியில் படிக்கும்போது இதுக்கு ஒரு விதமான கேல்குலேஷன் நம்ம போட்டிருப்போம், இதுக்கு ஒரு விதமான கேல்குலேஷன் போட்டிருப்போம். பட் நம்ம இப்போ படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்படின்றதுனால நம்ம ஒரே அல்காரிதத்தை யூஸ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அது என்ன அல்காரிதம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த அல்காரிதத்தை சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அல்காரிதம் என்ன அப்படின்னா இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, டிஎக்ஸை கேல்குலேஷன் பண்ணணும், அதாவது சேஞ்ச் இன் எக்ஸை கேல்குலேஷன் பண்ணணும். இது என்ன, x2 மைனஸ் x1. அடுத்தது என்ன, டிஒய்யை கேல்குலேஷன் பண்ணணும், y2 மைனஸ் y1. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் அப்படின்றது என்னது நம்மளுக்கு, சேஞ்ச் இன் ஒய் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ், இதுதானே ஸ்லோப். ஸோ இதுக்கு எப்படியும் டிஎக்ஸ் டிஒய் தேவைப்படும் அப்படின்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்துச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெக்சரில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்தது செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேல்யூவில் வர சைனை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ வந்து எனக்கு dx இஸ் ஈக்குவல் டு -3 வந்துச்சுன்னா இதை பற்றி கவலைப்படாதீங்க. இதை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அப்சல்யூட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நெகட்டிவை வந்து நம்ம நெகட்டிவை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு வெறும் 3 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ dx அப்படின்றது 3. சிம்பிளாக அப்சல்யூட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, dx இஸ் ஈக்குவல் டு 3, mod ஆஃப் dx இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றத dyக்கும் இது ஆப்டாக இருக்கும். அடுத்தது தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெப்ஸ். இங்கே ஸ்டெப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐட்ரேஷன், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இதில் வரணும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் ஸ்டெப்ஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது நம்ம எக்ஸ் இன்க்ரிமெண்ட் எப்படி இருக்கணும், அதாவது அந்த மேலே போட்டோம் இல்லையா அந்த ஃபார்முலா, எக்ஸ் இங்க் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதைத்தான் எக்ஸ் இங்க் அப்படின்னும் ஒய் இங்க் அப்படின்னும் சொல்லி இங்கே ரெஃபர் பண்ணுறேன் நான். சரிங்களா? இப்போ இதில் எக்ஸ் இங்க் இஸ் ஈக்குவல் டு என்னது, சேஞ்ச் இன் எக்ஸ் டிவைடட் பை
இந்த ஐட்ரேஷன்ஸ் என்ன வருதோ அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒய் இன்க்ரிமெண்ட்டும் நான் வந்து இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், பிளாட் பண்ணிட்டேன். பிளாட்னா ஹைலைட் த பிக்சல்ஸ், ஹைலைட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாடுபடுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ செகண்ட் பாயிண்ட் எதில் கேல்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் என் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கேல்குலேஷன் பண்ணுவேன். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் இதை வச்சு தான் நான் கேல்குலேஷன் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து இந்த அல்காரிதத்தை வச்சே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அல்காரிதத்தை கீழே நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம போட போகிறது பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு உண்டான கொஷின். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாயிண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,4 அப்படின்ற பாயிண்ட்டும் அதுக்கப்புறம் எண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12,7 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த இன்பிட்வீனில் எவ்வளோ வருதுன்னெலாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப்பு, டிஎக்ஸ் டிஒய்யை கேல்குலேஷன் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ டிஎக்ஸ் டிஒய் கேல்குலேட் பண்ணிடலாமா. டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 - 5, டிஒய் இஸ் ஈக்குவல் டு 7 - 4. இது x2 - x1, y2 - y1. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 12 - 5 is 7, 7 - 4 is 3. சரி, இப்போ அடுத்து என்ன கேல்குலேஷன் பண்ணணும், நம்ம அப்சல்யூட் வேல்யூ dx is equal to 7. இதில் எந்த சைனும் இல்லை, அதனால் அப்படியே வந்து நம்ம எழுதிக்கிறோம். dy is equal to 3. ஸோ இது பாசிட்டிவ் ஸ்லோப். அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx is greater than dy இருந்துச்சுன்னா, அதாவது dx அப்படிங்கிறது என்னது 7 is greater than 3. கரெக்ட். அப்போ எதை சூஸ் பண்ணணும், ஸ்டெப்ஸ் அப்படின்ற இடத்துல d of x நான் சூஸ் பண்ணணும். ஸோ அதாவது dx நான் சூஸ் பண்ணணும். dx என்ன 7. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு 7 டைம்ஸ் வந்து இந்த ஐட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். 7 டைம் வந்து இந்த ஐட்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ 7 டைம்ஸ் எனக்கு வரும் அப்படின்றத தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஐட்ரேஷன் எவ்வளோ வரும்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் லாஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 12,7 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அடுத்து நான் என்ன பண்ணணும், எக்ஸ் இன்க்ரிமெண்ட் கேல்குலேஷன் பண்ணணும். எக்ஸ் இன்க்ரிமெண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரிமெண்ட் வந்து டிஎக்ஸ்ன்றது என்ன 7 divided by 7 which is equal to 1. நெக்ஸ்ட் ஒய் இன்க்ரிமெண்ட் கேல்குலேட் பண்ணணும். ஒய் இன்க்ரிமெண்ட் என்ன, dy is 3 divided by ஸ்டெப்ஸ் என்ன இந்த இடத்துல 7, ஸ்டெப்ஸு 7. ஓகேவா. ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 0.4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மேலே போட்டோம் இல்லையா, பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு அது வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னது, xi is equal to xi + 1 + 1 அப்படிங்கிறதும் yi is equal, சாரி இது வந்து கரெக்ட், இது வந்து yi -1 + 1, இது கரெக்டு. இது வந்து -1 + m அப்படின்னு போட்டோம் இல்லையா. மேலே போட்டது தானே அது, இதே இதுதான் -1, இந்த இதை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நீங்கள் m ஆட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, இந்த ஒயில் எப்படி m ஆட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் என்ன வரும், ஸ்லோப் mன்றது சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் x. கரெக்டுங்களா. சேஞ்ச் இன் y எவ்வளவு, அதாவது dy எவ்வளவு 3, del x எவ்வளவு 7, 0.4 வந்துருச்சா. ஸோ இப்போ y கூட m ஆட் பண்ணணும், x கூட 1 ஆட் பண்ணணுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சிம்பிள் அல்காரிதம் இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதை நம்ம பிளாட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இதை பிளாட் பண்ணிடுறாங்க. பிளாட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகிறாங்க, அதாவது இந்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் i is equal to 1, i is less than or equal to steps and i++.
அதாவது ஸ்டெப்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன 7 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீ கேல்குலேட் பண்ணிக்கோ. இங்கே 2 வரும்போது ப்ளஸ் ப்ளஸ், 3 வரும்போது இன்க்ரிமெண்ட், 4 வரும்போது இன்க்ரிமெண்ட், 7 வரும்போது இன்க்ரிமெண்ட், 7க்கு மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை டெர்மினேட் ஆகி லூப்லேருந்து வெளியில் வந்துடும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஐட்ரேஷனாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பிளாட் பண்ணோம், இது வரைக்கும் நம்ம என்ன பிளாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are plotting 5,4. 5,4ன்றது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நான் பிளாட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போது அடுத்தது என்ன, செகண்ட் I is equal to 1. இதில் ஐன்றது ஐட்ரேஷன் தான் நான் சொல்கிறது. I is equal to 1. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸோடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. கரண்ட் வேல்யூ எக்ஸோடது என்ன ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸோடைய கரண்ட் வேல்யூ என்ன, எக்ஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூ 5 ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்ன 1. இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் இல்லையா 1 அப்படிங்கிறது. அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 6 அப்படின்றது. இப்போ ஒய்யோடது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய்யுடைய கரண்ட் வேல்யூ என்ன ப்ளஸ் அது கண்டுபிடிச்ச ஒய் இன்க்ரிமெண்ட் என்ன. ஒய் இன்க்ரிமெண்ட் என்ன 0.4. ஒய்யோட கரண்ட் வேல்யூ 4 ப்ளஸ் 0.4 which is equal to 4.4. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜராக தான் வரணும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இது எப்படின்னா ரவுண்ட் ஆஃப் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் எதுவுமே கால்குலேட் பண்ணாது, நார்மலான ஒரு மேத்தமெட்டிக்கல் கன்வர்ஷன். அதாவது 0.5 5க்கு மேலே இருந்தால் 5ன்னு எடுத்துக்கணும், 0.4ன்னு இருக்கிறதுனால இதை நம்ம 4ன்னு எடுத்துக்கணும். ஒய்யோட வேல்யூ 4. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 4. இந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் பிளாட் பண்ணணும். இந்த பிளாட் தான் வந்து இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிற பிளாட். சரி, இப்போ ஐ என்ன வேல்யூவில் இருக்குது, 1 அப்படின்ற வேல்யூ தான் இருக்குது, 7க்கெல்லாம் இன்னும் போகவே இல்லை. அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கும். அதே ஸ்டெப்பு. இப்போது எக்ஸுடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. கரண்ட் வேல்யூ என்ன 6. 6 + 1 என்ன 7. அப்போ இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு ஒய்யுடைய கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்ட வேல்யூவை எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு பாயிண்ட் வரணும் அப்படின்றதுனால இங்கே கிடச்சிருக்கிற ஃப்ளோட்டிங் வேரியபிளை தான் நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ 4.4 + 0.4. இந்த 0.4ன்றது இங்கே கிடச்ச வேல்யூ. அப்போ எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல 4.8. 4.8னா என்ன பாயிண்ட் வரும், ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 7,5 அப்படின்னு பிளாட் ஆகும். அதே மாதிரி I is equal to 3 எடுத்துக்கலாம். I is equal to 3. இப்போ I is equal to 3 அப்படிங்கும்போது எக்ஸோட கரண்ட் வேல்யூ 7 + 1 which is 8. அடுத்து y is equal to ஒய்யுடைய கரண்ட் வேல்யூ என்ன 4.8 + 0.4 which is equal to 5.2. அப்போ இந்த இடத்துல என்ன 8,5. நெக்ஸ்ட் I is equal to 4. X is equal to 8 + 1 which is 9. Y is equal to 5.2 + 0.4 which is equal to 5.6 which is 9, இந்த இடத்துல 6 இருக்கா which is 6 அப்படின்னு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் I is equal to 5. X is equal to 9 + 1 which is equal to 10 and Y is equal to 5.6 + 0.4 which is equal to 6.0. 10,6. அடுத்தது இன்னும் முடியல, ஐட்ரேஷன் இன்னும் 2 பாக்கி இருக்கு. I is equal to 6. X is equal to இதெல்லாம் எவ்வளவு ஐட்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றத, லூப் எத்தனை டைம் ரன் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். 10 + 1 which is 11. Y is equal to 6.0 + 0.4 which is equal to 6.4 which is 11,6. அடுத்தது லாஸ்ட் ஐட்ரேஷன். I is equal to 7. X is equal to 11 + 1 which is 12. இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. 6.4 + 0.4 which is equal to 6.8 which is 12,7. சரிங்களா? ஸோ மேஜிக் என்ன அப்படின்னா
நம்மளுக்கு மேலே கொஷினில் கொடுத்துருந்த எண்டு பாயிண்ட் வந்துருச்சா இந்த இடத்துல 7th ஐட்ரேஷனில் எண்டு பாயிண்ட் வருது அப்படின்னா நம்ம போட்ட எல்லாமே வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம போட்ட எல்லாமே கரெக்டுன்னு அர்த்தம். இப்போது இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்புக்கு இந்த அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நம்ம போட்டது. இப்போ இதே அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவ் ஸ்லோப்புக்கும் போட முடியும். ஸோ அது ஐட்ரேஷன்ஸ் வந்து நான் போட மாட்டேன், நீங்கள் போட்டு பழகுங்க. ஜஸ்ட் நெகட்டிவ் ஸ்லோப் வரும்போது எப்படி வரும்ன்றது மட்டும் சொல்லிடுறேன். நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். மேலே இருக்கக்கூடிய சேம் அல்காரிதத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 2,7 9,1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா dx is equal to 9 minus 2 which is 7, dy is equal to 1 minus 7 which is minus 6. ஸோ dx dyங்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், mod of dx அப்படின்னா 7, இதில் mod of dyனா 6. இப்போ என்ன அர்த்தம், abs that is absolute of 7 is greater than absolute of 6. கரெக்டாக? அப்போ ஸ்டெப்ஸ்ன்றது இந்த இடத்துல என்னது, ஸ்டெப்ஸ் is equal to d of x. ஏன்னா d of x தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ் எவ்வளோ வரும், இந்த இடத்துலையும் 7 அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வரும். இப்போது எக்ஸ் இன்க்ரிமெண்ட் கால்குலேஷன் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல எக்ஸ் இன்க்ரிமெண்ட் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவேன், இப்போ எக்ஸ் இன்க்ரிமெண்ட் இஸ் டிஎக்ஸ் பை ஸ்டெப்ஸ். கரெக்டாக? டிஎக்ஸ் பை ஸ்டெப்ஸ் which is equal to 7 by 7 is equal to 1. இப்போ yக்கு வந்தீங்கன்னா y increment is equal to dy by steps. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணக்கூடாது, மைனஸை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது அப்சல்யூட் ஆஃப் dy கிடையாது, சாதாரண dy தான். ஸோ மைனஸ் 6 டிவைடட் பை 7 which is equal to minus 0.8. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரிமெண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும். மைனஸாக இருக்கனால நெகட்டிவ் ஸ்லோப்புன்றதுனால ஒய்யோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எம் அப்படின்றது சேஞ்ச் ஆகலை, சில கண்டிஷன்ஸில் அந்த சைன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றதான். இதில் எம் வந்து சேஞ்ச் ஆகலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லோப் என்ன, டிஒய் பை dx which is equal to minus 6 by 7 minus 0.8. இதுதான் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல 1 தான் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் இதில் ஐட்ரேஷன் போடுறத நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ஹரிசோண்டல் அண்ட் வேர்டிக்கல் லைன் போடுறது எப்படி, அதுக்கு எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம், அதுக்கும் இதே அல்காரிதம் ஒத்து வருமா அப்படின்றதான். சேம் அல்காரிதம் இதுக்கும் ஒத்து வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போது எனக்கு வந்து 2,2 அப்படின்ற ஒரு பாயிண்ட், 9,2 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், dx கால்குலேட் பண்ணுறேன். 9 minus 2 which is 7. del y கால்குலேட் பண்ணுறேன். 2 minus 2 is 0. 2 minus 2 is 0. இதை வச்சே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஒரு ஹரிசாண்டலான லைன். ஏன்னா டிஒயில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஒய் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகும், ஒயில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஒய் வந்து எக்ஸ் கமா 2, இந்த 2 அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து ஹரிசாண்டல் லைன். இப்போ கிராஃப் எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி போடுற லைன், எக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஒயில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஹரிசாண்டல் லைன் வரைகிறது. இதுக்கும் நீங்கள் வந்து அந்த ஐட்ரேஷன் டெல் எக்ஸ் டெல் ஒய் அதெல்லாமே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேர்டிக்கல் லைன் வரைகிறது ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். வேர்டிக்கல் லைனும் இதிலே ஒர்க் அவுட் ஆகுமா, கண்டிப்பாகும். 2,5 2,12. இப்போது dx is equal to 2 minus 2 which is 0, dy is equal to 12 minus 5 which is 7. ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல 0, எக்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை, எக்ஸ் கடைசி வரைக்கும் 2ஆக தான் இருக்கும், ஒயில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ அப்போது இது எப்படி இருக்கும், இது
கிராஃப் அப்படின்றது இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைனாக இருக்கும். ஒய் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, எக்ஸில் எந்த சேஞ்சுமே இல்லை. இதுக்கும் நீங்கள் சேம் அல்காரிதம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த டிடிஏலையும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வருதா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்யை கால்குலேட் பண்ணும்போது அந்த எம் ஸ்லோப்னால நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் வருது. ஸோ இதுலேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள் இருக்குது. ஆனால் ப்ரூட் ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் லெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அடிஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் இதில் வந்து ரவுண்டு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ரவுண்டில் ஃப்ளோர் ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறல, ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ரவுண்ட் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணுறதுனாலையும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் அப்படிங்கிறது டீக்ரேட் ஆகுது. காஸ்ட் வந்து டீக்ரேட் ஆகுது. ஸோ இந்த டிடிஏல இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம பிரசன்ஹாம்ஸ் அப்படின்ற அல்காரிதத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த பிரசன்ஹாம்ஸ் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா போடுறதுக்கு சம்ஸ் போட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படின்றத நம்ம கேல்குலேஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது queries இருக்குது, டிஆர்பிக்கு லைவ் ஆன்லைன் கோச்சிங் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.